தமிழ் என்னப்பாச்சு? தமிழ் எப்படி போயிது? தமிழ் அம்மாக்கு என்னாச்சு? இல்லம்மா இருப்பா நான் சொல்றேன். அம்மா நாங்க 2 பேரும் வந்துட்டு இருந்தப்போ ரோட்டோரமா அத்தை அடிபட்டு விழுந்து கிடந்தாங்க. பார்த்த உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம். எப்படி இருக்காங்க இப்போ? உள்ள ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எப்படி இருக்காங்க அம்மா? அதை சொல்லுங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. பாப்போம். டாக்டர் என்ன சொன்னாரு? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நீங்க ஒன்றும் பதறாதீங்க மாமா, எல்லாம் சரியாயிடும். ஆனா ஒண்ணு இருக்காது, வாங்க பார்க்கலாம். வாங்க டாக்டர். என்னாச்சு டாக்டர்? இருங்க யார் நீங்க? டாக்டர் பேஷண்ட் கீதா இருக்காங்களே, அவங்களுடைய ஹஸ்பண்டும். என் ஒய்ஃப் இப்போ எப்படி இருக்கா டாக்டர்? அம்மா எப்படி இருக்காங்க டாக்டர் சொல்லுங்க. பதட்டப்படாதீங்க, அவங்க தலையில அடிபட்டிருக்கு, கோமால இருக்காங்க. டாக்டர் ப்ளீஸ் அவளை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். அவ்வளவுதான் டாக்டர். காப்பாத்துங்க டாக்டர் எப்படியாவது. டாக்டர் கீதாக்கு என்னாச்சு டாக்டர்? அவளுக்கு ஏதாவது ஒரு நாள் தாங்க முடியாது டாக்டர். சொல்லுங்க டாக்டர், என்னாச்சு அவளுக்கு? அவங்க கோமால இருக்காங்க மேடம். கோமாவிலையா? ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினா. டாக்டர் சொல்லுங்க டாக்டர், எப்ப சரியாவும் அவளுக்கு? சொல்ல முடியாதுங்க, 1 வாரம் ஆகலாம், 1 மாசம் ஆகலாம், ஏன் 1 நாள்ல கூட சரியாகலாம். டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எந்த ஸ்பெஷலிஸ்ட் வேணாலும் கூப்பிடுங்க, என்ன ட்ரீட்மெண்ட் வேணும்னாலும் கொடுங்க, உடனே கியூர் பண்ணுங்க டாக்டர் ப்ளீஸ். என்ன மேடம் பேசுறீங்க? இது என்ன மேஜிக்ல சரி பண்ற விஷயமா? அவங்களுக்கு அடிபட்டிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தான் கியூர் ஆகும். யாரும் உள்ள போய் அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க, இப்ப பார்க்க முடியாது. இது எப்படி நடந்துச்சு? அது எப்படின்னு தெரியல மேடம். ஆக்சிடென்ட்னு சொல்றாங்க. தமிழும் நமச்சியும் தான் பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. நீங்க எப்படி கரெக்டா அந்த நேரத்துல அங்க போனீங்க? மேடம் என்னது இது? விட்டா நாங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணி அட்மிட் பண்ணணும்னு சொல்லுவீங்க போல் இருக்கு. இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஃபோன் பண்ணி முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும்னு சொன்னான். என்ன விஷயம்னு தெரியல, அதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. மேடம் நானும் தமிழ் வண்டியில போயிட்டு இருந்தோம், பார்த்தா ஒரே கும்பல். என்னன்னு வெளிக்கு பார்த்தா அத்துக்கு அடிபட்டு இருந்துச்சு. சரி என்ன நடந்துச்சுன்னு அக்கம் பக்கத்தில் கேட்டா வண்டி மோதி விழுந்துட்டாங்கப்பான்னாங்க. அதான் உடனே ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணோம். அவ்வளோதான் மேடம் எங்களுக்கு தெரியும். டேய், உங்களை பத்தி தான் ஏதோ ரகசியம் சொல்லணும்னு சொன்னா, ஒருவேளை நீங்களே அவளை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டீங்களோ சந்தேகமா இருக்கே. மேடம் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணா. பேசிட்டே இருக்கும் போதே கால் கட் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் ஃபோன் ட்ரை பண்ணேன், பட் லைனே கிடைக்கல. அப்புறம் தான் மதுவுக்கு ஃபோன் பண்ணேன். அவ தான் சொன்னா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு. ஏன் தமிழ், நான் வந்து அவளை பார்க்க கூடாதா? சம்பந்தி, உங்களையும் நாங்க அப்படி சொல்ல போறோம். ஆனா இது எப்படி நடந்துச்சு என்னன்னு எனக்கு புரியல. அது எப்படி நடந்திருந்தா என்ன மேடம்? அவ உசுருக்கு சேதாரம் இல்லாம திரும்பி பொழைச்சி வந்து அதுவே எங்களுக்கு போதும் மேடம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் அவளுக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். எவ்வளோ செலவானாலும் நான் அவளை காப்பாத்தி கொண்டு வருவேன். சிஸ்டர், கீதா 1-2 நாள்லயே குணமாயிடுவான்னு டாக்டர் சொன்னாங்க. டாக்டர் விட ஞான் பெரிய ஆளா? டாக்டரே சொல்லியாச்சு, அப்புறம் என்ன? இருங்க சிஸ்டர், ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட். இந்தாங்க, இது படிங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் நீங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மேடம், என்னால எதுவும் செய்ய முடியாது. பெருசா ஒண்ணும் இல்ல. கீதா கண்ணு முழிச்ச உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும், அவ்வளவுதான். சாரி மேடம், என்னால முடியாது. சிஸ்டர், பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே, வேற ஒன்னும் கேட்கலையே. இந்த பணத்தை பிடிங்க. இத பாருங்க, அவ எப்ப கண்ணு முழிச்சாலும் முதல்ல எனக்கு தான் தகவல் சொல்லணும். ஒரு செகண்ட் இருங்க. இந்தாங்க, இதுல என் நம்பர் இருக்கு. மேடம், எங்களுக்கு டியூட்டி மாறிட்டு இருக்கும். எமர்ஜென்சி ஆபரேஷன் வந்தா ஞான் போக வேண்டியது இருக்கும். அவங்க கிட்ட ஒரு முக்கியமான தகவல் இருக்கு, அதை நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இது, வேற ஒன்றும் இல்லை. சரி மேடம், அவங்க கண்ணு முழிச்ச உடனே உங்களுக்கு ஃபோன் வரும். நானோ என் ஃப்ரெண்டோ உங்களுக்கு தகவல் சொல்றோம். அது போதும், அது போதும்.
மின்னல். நீங்க தான் வண்டி ஓட்டிட்டு வந்ததா? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா திட்டிருப்பீங்க போல. அது எப்படி தொடர்ச்சியா எங்க வண்டி பார்த்தே வந்து மோதுறீங்க? வேண்டுதல். வேண்டுதல் முடிச்ச கையோட நேரா எங்க வண்டியிலே வந்து விட்டீங்க போல. என்ன ஜோக்கா? ஐயோ இல்லைங்க, கூல் பண்ணாங்க. ஆமா, என்ன இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? சரஸ்வதியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ல, அதான். ஓ, அதுக்கு தான் இவ்வளவு வேண்டுதலா? ஏங்க, அவங்க கல்யாணத்துல தான் எந்த பிரச்சனையும் இல்லையே. இப்ப இந்த நேரத்துல உங்களுக்கு என்னங்க டென்ஷனு? தாலி கட்டி முடியற வரைக்கும் டென்ஷன் இருக்க தானே செய்யும். ஏங்க, தாலி கட்டிக்க போறது உங்க ஃப்ரெண்டு, நீங்க எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? அவ லவ் பண்ண காலத்துல இருந்து அவளை விட நான் தான் டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன். ஏங்க ஏங்க, ஃப்ரெண்டுனா உங்களை மாதிரி தாங்க இருக்கணும். ஆனா அது சரஸ்வதிக்கு மட்டும் ஃப்ரெண்டா இருக்க கூடாதுங்க, ரொம்ப கஷ்டம். என்னங்க நீங்களே இப்படி சொல்றீங்க? ஆமாங்க, அவ தான் கல்யாணம் பண்ணிக்க போறா. அவ கூலா தான் இருப்பா. என்ன ஆயிருமோ ஏதாயிருமோன்னு நான் தான் பயந்துட்டே இருக்கேன். இதுல பயப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? எவ்வளவோ இருக்குங்க. அவ லவ் பண்ண காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எத்தனை பிரச்சனை தெரியுமா? என்னங்க சொல்றீங்க? அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்களா? அவங்க கோவில்ல பார்த்து பிடிச்சதுனால தான் மருமகளா ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு அத்தை சொன்னாங்க. ஆ, 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 ஆமாங்க. அவங்க 2 பேரும் ஏற்கனவே லவ் பண்ணதா இப்ப நீங்க சொல்றீங்க? ஆ, அப்படியா சொன்ன? இல்லையே. ஏங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லிருக்கீங்க. ஆ, இல்ல இல்ல, நான் ஏதோ பதட்டத்துல தடுமாறி என்னென்னமோ சொல்லிட்டேன். அப்ப அவங்க 2 பேரும் லவ் பண்ணலன்னு சொல்றீங்களா? நீங்க என்ன திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லங்க, நீங்க தானே இப்ப சொன்னீங்க. சரி, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. அவங்க 2 பேரும் ஏற்கனவே கோயில்ல பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழோட அம்மா கோயில்ல பார்த்து புடிச்சு நிச்சயம் பண்ணி கல்யாணம் வரைக்கும் வந்து இப்ப நாம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். புரிஞ்சுச்சுல? எனக்கு அவசரமா வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீ பொய் சொல்லிட்டு இருக்கன்னு உன் பதட்டமே காட்டி கொடுக்குதே. இதுக்குள்ள ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் போல இருக்க. பிரியா, இவங்களுக்கு கான்சியஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உடனே போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்க. பயப்பட வேண்டாம், உங்களுக்கு குணமாயி. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது, மயக்கத்திலேயே இருந்தீங்க. இப்ப சரியாயிடுச்சு. எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, டாக்டர் இப்ப வந்துடுவாங்க. பொறுமையா இருங்க. சொல்லு, என்னாச்சு? மேடம், கீதா மேடம் கண்ணு முழிச்சிட்டாங்க. ஓ காட், தேங்க் யூ. என்ன சொன்னா? இப்பதான் கண்ணு முழிச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நான் எதுவும் கேட்கல. இப்போ உங்களுக்கு சரியாயிடுச்சுல்ல? ஆ, சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க மேடம். சரியாயி. அது போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கூட இருந்து என்ன நடக்குதுன்னு பாத்துக்கோ. நான் உடனே அங்க வரேன். சரிங்க மேடம். சரி, ஓகே. ஐயோ, நீங்க ரொம்ப ஓவரா தான் போறீங்க. ஆமால. சாரி. பரவாயில்ல, எனக்கு எப்ப மண்டபத்து போகணும்னு இருக்கு. எனக்கும் தாங்க. இந்த கட்டத்தை தாண்டிட்டோம்னா எந்த பிரச்சனை இருக்காதுல்ல? தாண்டிடுவோமா தமிழ்? நீதான் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்னு ஏகப்பட்ட மெடல் வாங்கி வச்சிருக்கியே. சும்மா இருங்க, நானே ரொம்ப பயந்து போயிருக்கேன். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இதுக்கப்புறம் ஏன் பயப்படணும்? உங்களுக்கு என்ன, நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. ஏதாவது சின்ன தப்புனா கூட நான் அவ்வளவுதான். அப்படி ஏதாவது நடந்தா அது என்ன எஃபெக்ட் பண்ணாதா? நீங்க தான் பயப்படவே மாட்டேங்கிறீங்களே. அதெல்லாம் நான் நல்லாவே பயப்படுவேன். இப்ப கூட நான் பயந்துட்டு தான் இருக்கிறேன். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? பாத்தியா, உண்மையை சொன்ன உனக்கு பயம் வருதுல்ல, அதான். கவலைப்படாதீங்க, கடவுள் நம்ம கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைப்பார். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு சரஸ்வதி.
சரஸ்வதி நான் ஒரு முக்கியமான விஷயமா போகணும், அப்புறம் பேசுவான். என்ன என்னடா பண்ற? அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நீங்க கடலை போட்டுட்டு இருக்க? இது சரஸ்வதி தான் உனக்கு எப்படி தெரியும்? பின்ன வேற யார்கிட்ட நீ திருத்தனமா பேசுவ? சரி அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, வா கிளம்பலாம். டேய், இங்க நலங்குக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அங்க உன் காதலுக்கு கொல்லி வைக்க ஏற்பாடு பண்றாங்க, அது தெரியுமா உனக்கு? என்னடா சொல்ற? அத்தை கண் முடிச்சிட்டாங்களாப்பா. ஐயோ, இதேதான் கேட்ட உடனே எனக்கும் ஆடி போச்சு. சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வா கிளம்பலாம். இப்ப என்னடா பண்றது? பேசுறதுக்கு நேரம் இல்ல, வாப்பா என்ன பண்ணலாம். ஏப்பா என்னப்பா அத்தை இப்படி திடீர்னு பொசுக்கு உட்காந்துட்டாங்க? சுமாரா, அத்தை கண்ணு முடிச்சிட்டாங்க, நானே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னப்பா இப்படி பெருந்தன்மையா பேசிட்டு இருக்க? பின்னப்பா அத்தை யார்ட்டையாவது உளறி தொலைச்சிடணும் நானே பயந்து வந்துட்டு இருக்கேன். அத்தை கண்ணை முடிச்ச உடனே நர்ஸ் நம்மளுக்கு தானே ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் என்ன கவலை பண்ணோம்? சரி அவங்க முதல்ல போனா மட்டும் அவங்க உண்மையை சொல்ல விட்டுருவாங்களா? அன்னைக்கு மார்க் ஷீட்டை தூக்கிட்டு என்ன ஓட்ட ஓடினாங்க பாத்தில? சரிடா, எது வேணாலும் பரவாயில்ல, என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். ஏய் என்ன இப்படி சொல்ற? வேற என்னடா பண்ண சொல்ற? வா போலாம். மேம் அசையாதீங்க மேம், படுத்துக்கோங்க, ரெஸ்ட் எடுங்க. மேடம் எழுந்துக்காதீங்க மேடம், படுத்துக்கோங்க. கீதா, இப்படி நடக்குன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. நடந்தது எல்லாமே கேட்டப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு அந்த கடவுள் மேலேயே அவ்வளோ கோபம் வருது. சாரிம்மா, இப்படிலாம் நடந்துருக்கவே கூடாது. பெரிய தப்பு நடந்து போச்சு. நாங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டோம்? அத்தைக்கு ஏன் இப்படி ஆச்சு? கடவுளே, நல்லா பேசிக்கிட்டு இருந்தவள இப்படி வாயை கட்டி படுக்க வச்சுட்டானே அந்த ஆண்டவன். நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? இப்படிலாம் நடக்குது. தப்பு பண்ணிட்டோமா, என்னை மன்னிச்சிருங்க. என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஆமாம்மா, ஆம்புலன்ஸ்க்காக வெயிட் பண்ண வேணாம், ஆட்டோலே கூட்டிட்டு போலாம் தமிழ் எவ்வளோ சொன்னான். இல்லப்பா ஆம்புலன்ஸ்க்கு வெயிட் பண்ணுன்னு நான் தான் லேட் பண்ணேன், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேர்த்திருந்தா அத்தை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா குணமாக இருப்பாங்க. இப்போ குணமாயிடும், ஆனா பேச முடியாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. என்னம்மா சொல்றீங்க? அத்தையால பேச முடியாதா? ஆமாப்பா, கொஞ்ச நாளைக்கு அத்தைக்கு பேச்சு வராதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆமாம்பா. எப்படியோ கீதா உயிர் பழிச்சு வந்தாலே அதுவே பெரிய விஷயம். அவ கடைசியா பேசுறப்ப கூட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னா. அது என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சம்பந்தியம்மா, முதல்ல கீதா குணமாகி நல்லபடியா வீட்டுக்கு வரட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எழுதி காட்ட சொல்லலான்னு பார்த்தா கையில வேற அடிபட்டு இருக்கு, எழுதவும் முடியாது. மேடம், தமிழோட கல்யாணம் முதல்ல முடியட்டும், அதுக்கப்புறம் அத்தையை புஸ்தகமா எழுத சொல்லலாம். அதுக்கு முன்னால தாண்டா எனக்கு விஷயமே தெரிஞ்சாகணும். மேடம் மேடம். அத்தை 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 என்னாச்சு உங்களுக்கு? தலைவலிக்குதா? ஊசி போட்டுக்கிறீங்களா? ஓ, ஊசி போட்டா தூங்கிடுவீங்களா? நர்ஸ் சீக்கிரம் ஊசி போடுங்க, இல்லைன்னா இப்படியே கொந்தளிச்சுட்டே இருப்பாங்க, அப்புறம் கோமாக்கு போயிடுவாங்க. சிஸ்டர், நான் உங்களுக்கு கீதா கண்ணு முழிச்ச உடனே எனக்கு தானே முதல்ல இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன். ஆமா, உங்களுக்கு தான் முதல்ல இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன், சொல்லிட்டாளே. அப்புறம் தமிழுக்கும் நமச்சுக்கும் எப்படி தெரிஞ்சிச்சு? அது நான் தான் சொன்னேன். நீ சொன்னியா? ஆமா, அவங்க 6000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க, அவங்களுக்கும் சொல்லணும்ல. அப்ப கூட உங்களுக்கு தான் முதல்ல சொல்ல வச்சது. அன்னைக்கு சரியாயிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்.
மறுபடியும் இப்படி ஆயிடுச்சு. என்னம்மா பண்றது, எல்லாம் தலைவிதி. அண்ணே, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மதுவை கூட்டிக்கிட்டு நீங்க வாங்க போலாம். நமச்சி இருக்கால, அவன் இருந்து பாத்துக்குவான். என்னப்பா, இங்க இருந்து பாத்துப்பல்ல? என்னம்மா நீங்க சொல்லி நான் எது முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அது இல்லப்பா, தாய் மாமா இல்லாம கல்யாண வேலை எதுவும் நடக்காது. அதனால தான்ப்பா சொல்றேன். அம்மா அவங்க எனக்கு அத்தை மாதிரி தான். நீங்க கவலைப்படாம போங்க மாமா. நீங்க போங்க மாமா, நான் பாத்துக்கப்பா. நான் பாத்துக்கிறேன். அண்ணி வரோம். நான் பாத்துக்கிறேன், நீ போ. Sweet dreams. தமிழ், என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு நலுங்கு வைக்கிறதுக்காக வீடே பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருக்குங்க. நான் இப்பதான் ரெடியானேன். நானும் இப்பதான் வந்தேன். இங்கேயும் அப்படிதான் இருக்கு. இந்த நேரத்துல எங்க போயிட்டு வந்தீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு. என்னாச்சுங்க? எனக்கு எதுவும் இல்ல, அத்தையை பார்த்துட்டு வரேன். ஓ, நானே கேட்கணும்னு நினைச்சேன். அவங்க எப்படி இருக்காங்க? ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. என்ன ஒண்ணு, அவங்களால இப்ப பேச மட்டும் முடியாது. ஐயோ. அவள ஒன்றும் பரிதாபப்பட தேவையில்ல. அவங்களுக்கு இது தேவைதான். இல்லைன்னா நம்ம கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்க. வேணாம் வேணாம், அவங்க தாலி கட்டி முடிகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். நானும் அதே தான் நினைச்சேன். வாய் தானே பேச முடியாதுன்னு சொன்னீங்க, ஒருவேளை எழுதி காமிச்சிட்டா அப்போ என்னங்க பண்றது? இது வேற இல்ல. அவங்க வலதுக்கு ஏதாவது ஃப்ராக்சரா இருக்கு. அவங்களுக்கு தேவைதான். அவங்க இத்தனை நாள் பண்ண தப்புக்கு கடவுள் கொடுத்த தண்டனை. நமக்காக பாவம் போனா போதுன்னு விட்டு வச்சிருக்காரு போல. நீங்க சொல்றது சரிதாங்க. சரி, நான் போய் ரெடி ஆகட்டுமா? மாமா, சரஸ்வதி கிட்ட தானே பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? இதெல்லாம் வேற கண்டுபிடிக்கணுமா? அதான் உங்க முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரியுதே. சரி, வெக்கப்பட்டது போதும், நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? இந்தா, நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். என்ன கல்யாண பொண்ணு, இப்ப கூட மாமாவை தனியா விட மாட்டே போல இருக்கு. ஐயோ, அவர்தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஓகே ஓகே, அவ்வளோ லவ் போல இருக்கே. சரி, பிளவுஸ் மாடல் அனுப்பிச்சிருந்தேனே, அது எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்ஸ், நான் தான் செலக்ட் பண்ணேன். அப்படியா? அத்தை தான் அனுப்புனாங்க, நான் அவங்க தான் செலக்ட் பண்ணாங்கன்னு நினைச்சேன். சரி சரி, நேரமாச்சு, நான் கிளம்புறேன். அண்ணி, அம்மாவை பாத்தீங்களா? கீழதான் இருக்காங்க. இல்லையா அண்ணி, அங்க காணுமே. கீழதான் இருக்காங்க, நீ போய் பாரு. சரிங்க அண்ணி. ஹலோ சரஸ். ஹலோ, யாரு? தமிழா? வசுந்தரா. என்னடி ஒரகத்தி வந்தோனே ஃப்ரெண்ட் என்ன கழட்டி விடலான்னு பாக்குறியா? வசுந்தராவும் உன்ன மாதிரி ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப ரொம்ப ஸ்வீட். அதனாலதான் உன்னை பிடிச்சிருக்கிற மாதிரி அவங்களையும் பிடிச்சிருக்கு. ஆமா, இப்பவே மண்டபத்துக்கு கிளம்புறோம். ஆமா, நலுங்கு வச்சு முடிச்ச உடனே மண்டபத்துக்கு போகணும்னு பாட்டி சொல்லிருக்காங்க. ஆனா இப்பவே போனா போர் அடிக்குமே. உனக்கு போர் அடிக்குதுங்கிறதுக்காக நான் டான்ஸ் ஆட முடியும்? ஆடலாமே, அதுல என்ன தப்பு இருக்கு? நாங்களாவது டான்ஸ் ஆடலாம்ல. என்ன சொல்ற? இப்பெல்லாம் கல்யாணத்துல பாட்டு, டான்ஸ், மெஹந்தி ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்கல்ல, சோ அதே மாதிரி இங்கே வச்சா சூப்பரா இருக்கும்ல. சூப்பரா தான் இருக்கும். என் கல்யாணத்துல அதெல்லாம் இருக்கணும் நானும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்பவே அப்பா நிறைய செலவு பண்ணிருக்காரு. அதை நினைச்சாலே கவலையா இருக்கு. இதெல்லாம் எப்படி யோசிக்க முடியும்? சரி விடு, மிடில் கிளாஸ்ல பிறந்துட்டு நம்ம இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதுதான். பட் இதே நம்ம சந்தோஷமா எடுத்துக்கலாம். என்னங்க இவ இங்க தனியா நின்னுட்டு இருக்கா? அதானே. வசுந்தரா, என்னம்மா இங்க நின்னு யோசிச்சுட்டு இருக்க? நான் மாமாவோட போன்ல சரஸ்வதி கூட தான் பேசிட்டு இருந்தேன். போன் கட் ஆயிடுச்சுன்னு நினைச்சு சரஸ்வதி மின்னல் கூட பேசிட்டு இருந்தாங்க. நான் அதை கேட்டேன். அவங்க என்ன பேசினாங்கன்னா, வேண்டாமா, அவங்க பேசினதை கேட்டதே தப்பு. அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்றது அதை விட பெரிய தப்பு. ஐயோ அத்தை, ஆக்சுவலா அவங்க 2 பேரும் நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்ல என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. அதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க ஃப்ரெண்டு மின்னல் சரஸ்வதியோட கல்யாணத்துல பாட்டு, டான்ஸ் இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு பேசிட்டு இருந்தாங்க.
சரஸ்வதிக்கும் இதுல ரொம்ப ஆசைதான். ஆனா அவங்க அப்பா கிட்ட பணம் இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நாம ஏன் செய்யக்கூடாது? கண்டிப்பா ஏற்பாடு பண்ணிடலாமா? ஆனா அத்தை, இது வந்து அவங்களுக்கே தெரியாத மாதிரி பண்ணணும். சரஸ்வதி வந்து பார்க்கும்போது அப்படியே சர்ப்ரைஸா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல. சூப்பரா அரேஞ்ச் பண்ணிடலாமா? என்ன மாமா, உங்களுக்கு ஓகே தானே? நீங்க இன்னைக்கு அநியாயத்துக்கு வைக்கப்படுறீங்க போங்க. இல்ல ஆண்டி? மாமா, டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, எல்லாத்தையும் ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிடலாம்ல? என்னம்மா சரஸ்வதி ஆசைப்பட்டுச்சுல, பண்றோம். ஆமா மாமா, எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடலாம். அவங்க ஏமாந்துட கூடாது. கண்டிப்பாமா. வசுந்தரா, எப்பவுமே நீங்க 2 பேரும் இதே மாதிரி இருக்கணும்.